இவன் நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் கண்ணாடியில் எழுந்து இவனோட ஃபேஸை பார்க்குறான் பாருங்க. இவனோட ஃபேஸில் என்னமோ கொம்பு மாதிரி வந்திருக்கு. அதனால ஒரு பால் அடித்து பங்களாவில் போயிட்டு இவனோட தலையில் இருக்க கொம்பெல்லாம் அடித்து உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எவ்வளோதான் ட்ரை பண்ணானா அந்த கொம்பை இவனால் உடைக்க முடியல. அதுக்கப்புறம் இவன் டயர்ட் ஆகி அங்கேயே உட்காந்துறான். அந்த நேரம் பார்த்து இவனை நோக்கி நிறையா பாம்பு வருது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காக ஒரு கட்டை எடுத்துட்டு ரெடியாக இருக்கான். அங்கே என்ன நடந்திருக்குன்னா கடிக்க வந்த எல்லா பாம்புமே இவனை ஒன்றுமே பண்ணியிருக்காது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவனோட லவ்வர் ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி வர சொல்லி இவனும் ஆர்வத்தோட என்னன்னு சொல்லி கேட்க போவான் பாருங்க. ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னா இவனோட லவ்வர் நீ நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பிரேக்கப் சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். இவனும் கார்ல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் இவன் கார்லயே தூங்கிடுறான். அடுத்த நாள் மார்னிங் போலீஸ் வந்து தட்டுறாங்க. என்னன்னு கேட்டா இவனோட லவ்வர் இறந்து போனதா சொல்றாங்க. இவன் தான் கொல்ல போனதான்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து இவன் மேல கேஸை போட்டு இவனை ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டு தான் அவனை ஜாமீன்ல எடுத்து வந்திருப்பான். ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த சமாதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும்.